தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று போராடி வெற்றி திலகமிட்டு இன்றைக்கு காளைகளை அழகாக ஜல்லிக்கட்டுவிலே விளையாடுவதிலே ஈடுபடக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும், மாணவர் சமுதாயம் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு சட்டம் தேவை என்று போராடினோம். சட்டம் சரியான முறையிலே இன்றைக்கு நமது கைகளில் கிடைத்திருக்கின்றது. இதற்காக பாடுபட்ட அனைத்து IAS ஆஃபீஸர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் and including our Prime Minister and the President of India and also the ministers in the government, including the Chief Minister and also the Governor, we have got to thank them because it is an extraordinary thing that has been done in the history of even India at any point of time. The shortest period we are given the relief. After all, a man இதற்காக நீதிமன்றத்தில் செல்கிறான் அவனுக்கு ரிசல்ட் வேண்டியதில்லை, ரிலீஃப் வேண்டும். அதாவது கையிலே மாம்பழம் கிடைக்க வேண்டும், மாம்பழம் வருகிறது என்று சொல்வது கையிலே மாம்பழத்தை சுவைப்பதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமொழிய. அதுபோல் இன்றைக்கு அதாவது அந்த ஜல்லிக்கட்டு நடத்தலாம் என்பது 17 யூனியன் லிஸ்ட்டில் ஐட்டம் 17ஆக ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி அனிமல்ஸ் என்று இருக்கின்றது. அது கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறதால தமிழ்நாட்டுக்கு பவர் இருந்தாலும் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் த பிரசிடென்ட் ஷுட் ஃபார்மலி சே எஸ். அதற்கான முயற்சிகளை செய்து எங்கெங்கோ இருந்த பிரசிடென்ட் எல்லாம் டெல்லிக்கு வரவழைத்து அவ்வளவு விரைவாக நம்ம லா மினிஸ்டரும் நம்ம மத்திய மந்திரி திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் திரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் சேர்ந்து அந்த வரைவு சட்டத்தை, அதாவது டிராஃப்ட் ஆர்டினன்ஸ் வாஸ் அப்ரூவ்டு and as soon as the draft ordinance approved, it has come back to governor has issued ordinance. The ordinance is as equal as law, please understand that. சட்டம் தெரிந்த மாணவர்கள் அனைவருக்கும் தெரியும், ஆர்டினன்ஸ் என்பது அவசர சட்டம். நிச்சயமாக அதுவும் சட்டம். இதை அப்ரூவ் பண்ண வேண்டியது நம்முடைய அசம்பிளியினுடைய அதற்கு நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷன்லேயே 60 நாட்கள் அல்லது குறைந்தது 6 வாரத்தில் அதை அசம்பிளி கூட்டி அதை ஒப்புதல் தர வேண்டும் என்பது அரசியல் சாசன சட்டத்தில் விதிக்கப்பட்ட விதி ஒன்று. அதுபோல் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அவசர சட்டம் இன்றைக்கு அசம்பிளியாலே நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகத்தான் கருதப்படும். அதன் மூலமாக நாம் என்ன கேட்டோமோ அது நம்ம கிடைத்து விட்டது. இதற்கு மேலே கிடைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தமிழ்நாடு அசம்பிளியிலே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை அது தவறு, அல்ட்ரா வைரஸ் வரம்பு மீறியது என்று நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டுமானால் அது ஆர்டிகல் 226 மட்டும்தான் செல்ல முடியும். ஆர்டிகல் 226 என்பது அதாவது அந்தந்த மாநில உயர்நீதிமன்றத்திற்கு மட்டுமே அந்த உரிமை இருக்கின்றது. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுன்னா ஆர்டிகல் 32 தான் போகணும். அந்த ஆர்டிகல் 30 போகும்போது 99% ஆஃப் த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எங்களுடைய சப்ஜெக்ட் கொண்டு வராங்க, நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் போயிட்டு வாங்க, ஸ்டேட் ஹைகோர்ட் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, ஸ்டேட் ஹைகோர்ட்டில் சிங்கிள் பெஞ்சுக்கு போகிறாங்க, அதுக்கு மேலே அப்பீல் டு த டபுள் பெஞ்ச், அதுக்கு மேலே அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட். ஆகவே இந்த 3 நிலைகளிலே அவருடைய நம் உரிமைகளை பாதுகாப்ப உரிமைக்கு போராடக்கூடிய சான்ஸ் இருக்கிறது. அந்த சான்ஸை யாரும் மறுக்க முடியாத அடிப்படை உரிமை, அரசியல் சாசனம் கொடுக்கப்பட்ட உரிமை. ஆகவே சுப்ரீம் கோர்ட்டில் போய் இதை ஸ்டே பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கவலையே வேண்டாம். நிச்சயமாக அவங்க வைரஸை இங்கே தான் டெஸ்ட் பண்ண முடியும். இரண்டாவது இப்போ பெண்டிங்காக இருக்கிற மேட்டரில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும் எதிர்பார்க்குன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு போட்டிருக்காங்க பெண்டிங்கில் ரிசர்வ் பண்ணிக்கிறது, நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, நடத்துவதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்புங்கிறது சேலஞ்ச் பண்ணி அதை ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ நடந்து விட்ட காரணம் 2 காரணம். ஒன்று, ஆர்டினன்ஸ் ஆர் பாஸ்ட். ரெண்டாவது, நடந்து விட்டது காரணத்தால் இட் ஹஸ் பிகம் இன்ஃப்ளக்சுவஸ். சட்டப்படி அது அதனுடைய வேலையை முடிந்து விட்டது. இட் ஹஸ் பிகம் இன்ஃப்ளக்சுவஸ். ஆகவே இந்த இன்ஃப்ளக்சுவஸுங்கிற மெமோ போட்ட உடனே சுப்ரீம் கோர்ட்டை ஈவன் இந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிடும் என்பதிலே எந்த மாறுபட்ட கருத்து எடுக்க முடியாது. ஆகவே நிச்சயமாக மாணவர்கள் வெற்றி, மாணவர் சக்தி என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு. சட்டம், அதாவது பார்லிமெண்ட் பண்ண முடியாத, அசம்பிளி பண்ண முடியாத சட்டத்தை பண்ண வைத்த மாணவர்களுக்கு இது பெரிய வெற்றி. இதுவே இது வெற்றியை அனுபவிக்கிறதுக்காக, வெற்றியை சுவைக்கிறதுக்காக நீங்கள் வாருங்கள். அதாவது ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும்,
நடத்த மாட்டேன் என்று சொல்வது கையிலே வெற்றி பெற்ற பின்பு தான் அனுபவிக்க மாட்டேன் சொல்வது போல. ஆகவே ஜல்லிக்கட்டு நடத்த நாளையே முற்படுங்கள். உங்களின் பின்னாலே சில வன்முறை கூட்டங்கள் உள்ளே நுழைந்து உங்கள் பெயரை கெடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், நீதிமன்றத்திலே உயர்நீதிமன்றத்திலே ஒருவர் நடந்த போது வழக்கறிஞர்கள் செய்யாத வேலைகளை வன்முறை கூட்டங்கள் உள்ளே புகுந்து அங்குள்ள அதாவது ஃபயர் ஆஃபீஸை தீ வைத்தார்கள், அங்குள்ள ரெக்கார்டுகளை தீ வைத்தார்கள். அதெல்லாம் பின்னாலே தெரிய வந்தது. இதற்கும் போலீஸுக்கும் சம்பந்தமில்லை. வன்முறை கூட்டங்கள் சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே இதுபோல கூட்டத்திலே அதாவது ஊடுருவி நாம் நாட்டை கெடுக்க வேண்டும், உங்களுக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக போராட்டங்கள் பரவ இருக்கிறார்கள். அதை உணர்ந்து அதாவது களை எடுத்து நல்ல பயிரை வளர்ப்பது போல அவர்களை மறந்துவிட்டு அவர்களை நீங்களே ஒழித்துவிட்டு போராட்டத்தை கைவிட்டு நாளைக்கு அழகாக மாட்டுக்கு அலங்காரம் செய்து கொம்பிலே பூ சூட்டி நீங்கள் விளையாட்டினால் தமிழின் வீர விளையாட்டு ஏறுதழுத விளையாட்டு இலக்கியத்தில் செய்யக்கூடிய பெரும் தொண்டாக இருக்க முடியும். இலக்கியம் வாழ்க, தமிழ் வாழ்க, மாணவ சக்தி வாழ்க.